நான் திருப்பூரிலிருந்து கலைச்செல்வி சரவணன். என் தாயின் பெருமையை போற்றும் வகையில் இந்த உன்னத நாளில் இந்த சிறப்பு போட்டியை ஏற்பாடு செய்த வைசிய சங்கமத்திற்கும் போட்டிக்குழு தலைவர்களாகிய திண்டுக்கல் ரமேஷ்குமார் அண்ணா அவர்களுக்கும் சேலம் சத்யநாராயணன் அண்ணா அவர்களுக்கும் நடுமை தலைமைக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயின் பெருமை, தாயின் பெருமைதனை நான் சொல்ல 3 நிமிடங்கள் என்ன 3 யுகங்கள் கூட போதுமா? வெற்றி சரித்திரமாயிற்றே. பல்லிற்கும் கரப்பாம்பூச்சிக்கும் கூட பயந்து கொண்டிருந்த என் தாயானவள் ஒரு காலகட்டத்தில் பாம்பையும் கொன்றால் பழிச்சொல் இழிச்சொல் பேசிய இந்த பாரத நாட்டினிலே மகாகவி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தடம் பதித்து வலம் வந்தாள் என்றால் அது மிகையாகாது. ஆமாம், பெண்கள் அதிகம் வெளிவராத அந்த 1970-80களிலே என் தாயானவள் படித்தாண்டி பகல் பொழுதெல்லாம் வணிகம் செய்து பொருள் ஈட்டியதோடு இரவு நேரங்களிலும் தன் தனி திறமையான தையல் கலை மூலமாகவும் பொருள் ஈட்டி என்னோடு என் அண்ணன் அக்கா என 3 குழந்தைகளையும் சீரும் சிறப்புமாக வளர்த்தால். சிறந்த போராளியாக பொருளாதார நிலையையும் உயர்த்தி தன் கணவனுக்கும் உற்ற உறுதுணையாக இருந்தாள் என்றால் அதுவும் மிகையாகாது. இடையில் ஒரு கவி சொல்லவா? ஒரு அணுவிற்கே உருவம் தந்து மேதினிலே நடமாடும் புனித தெய்வம் அவள். வாழ்வியல் தத்துவங்களை தன் வாழ்நாளிலே உணர்த்திய வெற்றி சரித்திரம் அவள். போற்றி தொழுதிடுவோமே இப்புனித தெய்வத்தை. ஊரார் சொன்னதுண்டு, இந்த கோபக்கார கணவனோடு நீ குடும்பம் நடத்தியதற்கே உனக்கு தனியாக சிறப்பு விருது தர வேண்டும் என்று. அந்த கோபக்கார கணவனையும் தன் அன்பாலும் காதலாலும் வென்றதால் தான் இன்றும் தன் கணவனின் நெஞ்சிலும் வாழ்கிறாள் அவள். என் தாயானவள் பெண்மையை பற்றி சொன்னது என்ன தெரியுமா? பெண்ணானவள் உடல் வலிமையை நினைத்து பலவீனமாகாமல் உள்ள வலிமையை நினைத்து வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் போராடும் சிறந்த போராளியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. அதனால்தான் எந்த சுக துக்கத்திலும் நான் பிரார்த்தனையின் போதும் கூட வேண்டுவது என் தாயை போல நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. அந்த புனிதவதியின் சிறப்பு ஆசையினால் என்று கவித்தளத்திலே நான் பெற்ற இந்த விருதுகளையும் என் பேரும் புகழையும் என்றும் என்னுள்ளே என்று வழி நடத்தும் என் தாயிற்கே சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.